நேயர்களே, இன்றைக்கு தமிழக அரசியல்ல 35 கோடி பேர விவகாரம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக பார்க்க போறது, அதிமுகவிலிருந்து எஸ்பி வேலுமணி வெளியேற போகிறார். அவர் தேர்ந்தெடுத்த கட்சி 2. ஒன்று பாரதிய ஜனதா, மற்றொன்று அண்ணாமலையினுடைய லீடர்ஸா அந்த பார்ட்டி. இப்படி 2 பேருக்குள்ள குழப்பம். அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வந்துட்டார்கள். நேற்று விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், ஏற்கனவே 4 பேர், இன்னும் பலர், தங்கமணி, கேபி அன்பழகன் எல்லோருமே காத்திருப்பதாகவும் நமக்கு செய்திகள் பல முனைகளில் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில் நாம் இப்போது மிக முக்கியமாக பார்ப்பது, இந்த 35 கோடி பேரத்துல உண்மை இருக்கா? இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அவர் ஜாமீன் மனு கேட்கிறார். முன்னக்கூட்டி எங்களுக்கு ஜாமீன் தாங்க, மனு கொடுங்க அப்படின்ட்டு கேட்கிறார். செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறான்னு தெரியல. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமாக போலீஸ் துறை நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருவதாகவும், ஆதாரம் இல்லாமல் கைது செய்யலாமா என்ற கேள்வி எழுகின்றது. திருச்செந்தூர் தொகுதியினுடைய முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான, தற்போது எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப மோசமான பப்ளிக்ல ஜோசப் சி விஜய் அவர்களை பற்றி, முதலமைச்சர்களை பற்றி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, அவருடைய கட்சிக்காரர்களை பற்றி எல்லாம் ரொம்ப 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 உபரியாக பேசினார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் உடனடியாக முன்ஜாமீன் கேட்டிருந்தார். இன்று காலை முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையும் பார்க்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி பல நிலைகளில் கொதிநிலை, ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல. தமிழ்நாட்டு அரசுல இப்ப நம்ம முதல்ல எடுக்க போறது 35 கோடி விவகாரம். இந்த 35 கோடி விவகாரத்தில் நடந்தது என்ன? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஐடிபிஎஸ், ஐபிடிஎஸ் ஒரு அமைப்பு இருக்கு. அது ஒரு கருத்து கணிப்பு செப்பாலஜிஸ்ட். அதன் தலைமை பொறுப்பில் இருக்கும் திருநாவுக்கரசு, அதே போல நரேஷ் மற்றும் தியாகராஜன் உட்பட 9 பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த விவகாரத்துல திருநாவுக்கரசு சொன்ன வாக்குமூலம் அடிப்படையிலே தான் செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பி அசோக் பின்னாடி இருந்து இயக்குவதாக அவர்களுடைய நிலைப்பாடு இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வேட்பாளருக்கு, அதாவது ஒரு கேண்டிடேட்டுக்கு, ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு கேண்டிடேட்டுக்கு 35 கோடி முன் வந்திருக்கிறார்கள் என்றால் 10 பேருக்கு 350 கோடி. அதற்கு மேலும் திமுக இந்த விவகாரத்தில் உண்மையாக இருந்தால் ஏன் இந்த அளவுக்கு முஸ்திப் எடுக்கணும்? ஒரு கேள்வி வரும். இந்த அளவுக்கு திமுகவினர் முஸ்திப் எடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? தேவையில்லாத விவகாரம். ஆனா திமுகவினர் ஏற்கனவே நாம சொல்லியிருந்தா ரொம்பவே படபடப்பா இருக்கிறாங்க. ரொம்பவே அவர்களுக்கு திஸ் காட் லாட் ஆஃப் ஹெக்டிங்ஸ் மூமெண்ட், ஒரே பரபரப்பாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆன்சைட்டி, அவர்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, விறுவிறுத்த நிலையில், அதிர்ச்சி அடைந்த நிலையில். ஆனா அவங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வரும் என்று நினைக்கவில்லை. 2021ஆம் ஆண்டுக்கு முன்பு பழனிசாமி அரசாங்கம் நடந்த போது கூட ரொம்ப மௌனமாக இருக்கிறார் ஸ்டாலின், எதுவும் செய்யவில்லை, ஆட்சியை கலைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலையை பார்க்கிற போது முழுமையாக மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலினுக்கு இதை ஏற்றுக்கொள்ள இல்லை. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நாம் என்ன செய்வது? அவருடைய கனவுகள் வேறு. அவருடைய கனவுகள் என்னன்னது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும், அப்பா இருந்துவிட்டு கையிலே நமக்கிட தமிழக முதலமைச்சர்னு கையில கொடுத்துருவார் அப்படின்னு கனவு கண்டார். அந்த கனவு இன்னைக்கு சுக்குநூறாக போயிருக்கிறது ஜனநாயக அடிப்படையில். அவ்வளவுதான். மக்கள் வாக்களிக்கவில்லை திமுகவினருக்கு. திமுகவினுடைய நிர்வாகத்தின் மீது, திமுகவின் சட்ட ஒழுங்கின் மீது, திமுகவினுடைய ஊழல் மீது, திமுகவினுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, இப்படி பல காரணங்கள் உண்டு. ஒரு அரசாங்கம் தோல்வி அடைகிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அப்படி என்றால் திடீரென ஒருத்தர், அவர் இவர் பேரை எப்படி சொல்வார்? அது ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு
அவர் கைது செய்யப்படுகிறது. சம்பந்தமே இல்லாம செந்தில் பாலாஜி எப்படி சொல்லுவார்? இல்லைன்னா 35 கோடியை இவருக்கு யாராவது கொடுத்து செந்தில் பாலாஜி பேரை சொல்ல சொன்னாங்களா? பெரிய குழப்பம். இப்ப திமுக தரப்புல ஆதாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப டிஎம்கேக்கு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் சொல்றார். எங்கள் மீது மாற்றுத்தனமான கருத்துக்களை எதிர்வைக்கிறார்கள், அப்படியெல்லாம் நடக்கவில்லை, போகவில்லை. ஆனால் இது நடந்தால் இது பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. திமுகவினர் அடுத்து வைப்பது உண்மையிலேயே குதிரை பேரம் நடத்துவது விஜய் கட்சி தான். ஆரம்பத்தில் டிடிவி தினகரனுடைய காமராஜை கொண்டு வந்தாங்க. அண்ணா திமுகவை முழுமையாக கருவறுப்பது டிடிவி, அதாவது விஜய் தான். அண்ணா திமுக கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா தாராபுரத்துல இருந்து ஒரு சத்யபாமா வந்துட்டாங்க, இசைக்கு சுபையா வந்துட்டார் அம்பாசமுத்திரத்துல இருந்து, மதுராந்தகத்துல இருந்து அவங்க ஒரு அம்மா லேடி குமாரவேல், மரகதம் குமாரவேல் வந்தாங்க, பெருந்துறையில இருந்து ஜெயக்குமார், அப்புறம் இப்படி எல்லாரும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ராஜினாமா செய்கிறார்கள் சி விஜயபாஸ்கர், அது மட்டும் இல்லாம எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்ப நீங்க சாதாரண சின்ன ஆட்களை வந்து அவர்கள் ஒரு அசைன்மெண்ட் போட்டு தூக்குனாலும் சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் எவ்வளவு பெரிய ஆட்கள். 14 லட்சம் ரூபாய்க்கு அவர் மீது மாதம் பெற்றதாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் அவரெல்லாம் திடீரென இங்கு வரமாட்டார். 10,000 பேரை கொண்டு வந்து அவருக்கு பெரிய நிலைமை எடுத்து பெரிய விவகாரம் நடத்த பண்ணுகிற நேரத்தில் அப்ப கட்சியை வந்து அவர் நம்ம ஏற்கனவே நேற்று பேசிய ஒரு விவகாரத்தில் சொல்லியிருந்தோம், கட்சி தனி மெஜாரிட்டி வர வேண்டும். அவர் ஆசைப்படுகிறார். இப்பொழுது 7 தொகுதி இருக்க போகிறது. 7க்கு 7 ஜெயிக்க வேண்டும். 7க்கு 7 ஜெயித்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 107 + 7 114 + ஒரு 13 127 130 ஆகிவிடும். இப்படி வர 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 ஆட்கள் காத்திருக்கிறார்கள். அமைச்சரவையாக இருக்கக்கூடிய ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான பேர், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள், KP அன்பழகன் போன்றவர்கள், இன்னும் நிறைய பேர் காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பலர் வலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வருகிற போது ஒரு குறிப்பிட்ட தொழில் மெஜாரிட்டி வந்துடும். முதல்ல மெஜாரிட்டி இல்லாம தான் இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி வந்துட்டா நம்மளை யாரும் மிரட்ட மாட்டார்கள் என்ற ஒரு குறிக்கோளோடு திரு விஜய் செயல்படுகிறார் என்ற பாவை இருந்தாலும் அதில் வந்து குதிரை பேரம் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியாது. ஏன்னா அவங்க வர்றாங்க, அவங்களுக்குள்ள 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். விஜய் கட்சியிலிருந்து போய் அண்ணன் நீங்க வாங்க, உங்களுக்கு மாவட்ட செயலாளர் தர்றோம், எம்எல்ஏ தரோம், அது தரோம், இது தரோம், அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இது குதிரை பேரமா, கழுதை பேரமா, யானை பேரமா, ஒட்டக பேரமா என்பதற்கு ஹேவ் நோ அப்ராப்ரியேட் எவிடன்ஸ். அப்படி இருக்கும்போது அவர் மீது நாம் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த 35 கோடி விவகாரம் வந்து ரெக்கார்டட் ஆயிருக்கு. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை பேசப்பட்டிருக்கிறார், மிரட்டலுக்கு உட்பட்டிருக்கிறார். IPDS திரு திருநாவுக்கரசு பேசியிருக்கிறார். அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் தான் இதில் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் இணைந்திருப்பதாகவும் தான் அவர்களுக்குத்தான் வேலை பார்த்ததாகவும் அவர் சொல்லி இருந்தால் அது பெரிய சாட்சியாக மாறிவிடும். புரியுதா? அதிமுகவிலிருந்து வந்து இணைவது சாட்சி அல்ல, பணம் கொடுப்பதற்கெல்லாம் எந்த விதமும் இல்லை. ஆனால் இது சாட்சியாக மாறும். இது திமுகவுக்கு பெரிய பின்புலத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் அப்படி ஒரு அப்படி ஒன்று நடந்தால் நமக்கு அடுத்த செய்தி ஒன்று வருகிறது. மத்திய பாரதிய ஜனதாவோடு திமுக தற்போது நெருக்கமாக இருப்பதாகும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிட்டார்கள், இடதுசாரிகள் ஏறிவிட்டார்கள், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் இல்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் பாஜகவின் அடிப்படை கோர் பிரச்சனைகளுக்கு எதிரானவர்கள். அவ்வளவு பேரும் தலித் இயக்கம், இஸ்லாமிய இயக்கம், இடதுசாரிகள், காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு நெருக்கி போவது ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் திமுக வெளிப்படையாக மைனாரிட்டிகளுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வெளிப்படையாக நெருங்க மாட்டார்கள். இது ஒரு முக்கியம். இதற்கிடையிலே திமுகவினுடைய முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சிக்கியிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வந்து தேவையற்ற பேச்சை பேசியிருக்கிறார் என்பது ஒரு விவகாரம். ஆக திமுக என்னதான் சொன்னாலும் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. இந்த நெருக்கடிக்கு உட்பட்ட ஒரு விவகாரம் தான் இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள். இது வந்து கற்பனை கெட்டாத நடவடிக்கைகள். இது வந்து மக்கள் விரோத போக்கு, ஜனநாயக விரோத போக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் எத்தனை பேரை விலை கொடுத்து வாங்கிட முடியும்? எத்தனை பேரை இவர்கள் விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியும்? ஆனென்றால் இந்த 10 பேர் 20 பேர் என்று சொன்னால் ஒரு 500 கோடி 600 கோடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது திமுக தலைமை.
அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது பெரிய ஆபத்தான ஜனநாயக விரோத பயங்கரமான போக்கு என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக அநேகமாக காலியாகிவிடும் என்று நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. அதை பத்தி கொஞ்சம் கூட பழனிசாமி கவலைப்படவில்லை. அவர் என்ன நினைக்கிறார், நமக்கு செய்தி வருது, என்னது போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, வந்தவரெல்லாம் நின்றவதில்லை, என்னமோ ஒரு பாட்டு எழுதிய கதையாக அவர் நினைக்கிறார். இப்போது அவருடைய திட்டம் என்னவென்றால், ஜென்சி வாக்குகளை கவர்வதற்கு, இப்போ உதயநிதிக்கு 47, இவருக்கு 52, அண்ணாமலை 41, இப்ப தன் பையன் மிதுனே களை இறக்கிடுவோம். சொல்றது புரியுதா? அவர் என்ன கணக்கு போட்டிருக்காருன்னா, அண்ணாமலை 41, விஜய் 52, உதயநிதி 47, தான் பையனும் ஒரு 37, 38 இருப்பார் நினைக்கிறேன், அதை பத்தி எனக்கு தெரியல. அந்த பையனை இறக்கி விட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னு வைங்க, பழந்துண்டு கொட்டைப்பேட்டை எல்லாம் போயிட்டாங்கன்னா, புதிய ஜிங்கி ஜிகா போடக்கூடிய ஆட்களை வைத்து கொண்டு, ஏற்கனவே திமுகவுக்கும் இவர்களுக்கும் 17 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கிறது. அதனால இவ்வளவு பெரிய கட்சி கிடைக்காது, கையில லட்டா கிடைச்சிச்சு, புதிய எழுச்சி புதிய லட்சம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொண்டு வந்துருவார். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம கருணாநிதிக்கு முகம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு முகம் உதயநிதி, உதயநிதிக்கு முகம் இன்பநிதி, அந்த நிதி இந்த நிதினு வரும்போது இப்ப இவரும் கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. டக்குன்னு தான் பையன் மிதுனை கொண்டு வந்து இளைஞரணி ஆக்கி, டக்குன்னு எம்எல்ஏ ஆக்கி, டக்குன்னு கொண்டு வந்துருவான். கொண்டு வந்தால் வெற்றி பெறுவது வேறு, கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு, அவ்வளவுதான். தன் தொகுதி ரிசைன் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா ஜென்சிக்கு ஜென்சி தானே, இந்த ஜென்சிலாம் அடுத்த போட்டியில நிக்காது. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி வரும், எப்போதும் தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல்ல ஜென்சி முதிர்ச்சி எல்லாம் இல்லை, உண்மை உழைப்பு உண்மைதான். கடைசி வரைக்கும் ஜோதிபாசு போன்ற தலைவர்கள், புட்டதேவ பட்டாச்சாரியா போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் உலகத்துல, அரசியல்ல தான் இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் 80 வயசுல இருக்கிறாரு, ஜோ பிடன் இருந்தாரு, சேகோரா இருந்தாரு, பிடல் காஸ்ட்ரோ, எல்லாரும், சேகோரா விட்டுருங்க, பிடல் காஸ்ட்ரோ இருந்தாரு. வயது ஒரு விஷயமே கிடையாது, அவருடைய தன்மை. லெபனானுடைய புரட்சியாளர்களாக பார்க்கிற போது பல பேர் இருந்தாங்க. யாசர் அரஃபாத் இருந்தார் வயதான காலத்தில். அரசியலுக்கும் வயதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர்கள் ஐடியாலஜியும் அவருடைய செயல் திட்டம் மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர அரசியலுக்கும் இது ஜாக்கிங் கிரவுண்ட் அல்ல. அதனால இது இப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கிறார். இப்படிதான் தமிழ்நாட்டு நிலைமை படுமோசமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி.